இப்போ ராமச்சந்திரன் அண்ணன் எனக்கு இன்னும் பக்கபலமாக இருக்கிறாரு. நான் உன்னையும் சரி, உன் பின்னாடி இருக்கிற யாருனாலும் சரி, நான் உன்னோட பெரிய ஆள் காட்டணும்னு சொல்லி தனுஷ்ன்ற பையன்லாம் பேசியிருக்கான். இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. சங்கர் என்கிட்ட ரெக்கார்டு காட்டினாரு. இப்போ அந்த ரெக்கார்டு அவர் செல்லில் பார்த்தா இல்லை. ஏன்னா அன்றைக்கி கொலை செய்யப்பட்ட போது அவர் செல்லில் இருக்கிற சிம்மை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கிற சில தகவலாம் அழிச்சுன்னுக்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அது என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 2 பேரும் பேசி வாக்குவாதமாக வருது. வாக்குவாதமாக இருந்தபோது எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ என்னையே போடுவியா பார்க்கலாம் இருன்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருக்காங்க. கேட்டும்போது இல்லை நான் உன்னையும் போடுவோம் ஒன்றுனையும் போடுவோம்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த ரெக்கார்டு வந்து நைட்டு 9 மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட காமடிக்கிறாங்க. செல்லில் அந்த ரெக்கார்டு இருந்துச்சு. அந்த 2000 பேர் இருக்காங்களே, இவங்க கொஞ்சம் வளர்ந்து வராங்களேன்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இவங்க வளர்ந்து போனால் நம்ம இதில் கீழே இறக்கிடுவாங்கன்னு ஒரு ஆணவத்தில் இதுன்ட்டாங்க. இருந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ரவிசங்கருடைய நண்பன் நான். இப்போ செய்யப்பட்ட நாள், அதாவது 17ஆம் தேதி நடந்தது இல்லையா இந்த சம்பவம், அதை குறித்த தரவுகளை கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி நடந்தது, எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிற தரவுகளை கொஞ்சம் சொல்லுங்கள். அன்றைக்கி நானும் சங்கரும் பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ளம்பர் வந்துட்டு ஆனால் சில பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு சங்கர் வந்து உலகன்ற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். நான் வந்து சிமெண்ட் எடுத்து வர சொல்லி முகலூருக்கு போனேன். நாங்கள் சங்கர் வந்து உள்ளே பண்ணைக்குள்ளே வராரு, நான் வந்து பண்ணையிலேருந்து வெளியே வரேன். அப்போ அந்த 2 பசங்களும் ஒரு மெயின் ரோட்லேருந்து இப்படி ரைட் பண்ணிக்கு போகிற வழியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் சங்கர் பேசுகிறாரு, என்னப்பா இங்கே நின்றுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் சும்மா தான் நிற்கிறேன், வேலை தரேன்னு சொன்னீங்க தரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நானும் அந்த இடத்துக்கு போகிறேன். அவர் சரி நான் வேலைக்குது அப்புறம் வந்து பேசலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறாரு. நான் வந்து பசங்களை ஏன்னா இங்கே நின்றுக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் வேலை தரேன்னு சொன்னீங்க, எதுவுமே தரலண்ணா, சும்மா தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. சரி நான் சிமெண்ட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். இங்கே முகலூர்ன்ற இடத்துக்கு வந்துட்டு நான் சிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க சங்கர் தனியாக கூப்பிட்ருக்காங்க. தனியாக கூப்பிட்டு இவர் ஃபோன் பேசி நிற்கிறம்போது பின்னாடி வந்து வெட்டி நிற்கிறாங்க. இவர் வந்து அலறில் சத்தம் போட்டு ஓடி இருக்கார். ஓடி துரத்தி அவரை வெட்டி படுகொலை செஞ்சுன்னுக்கிறாங்க. இது என்ன காரணத்தினால நடந்ததுன்னா 17/7 மாதம் சங்கர் கூட வந்து இந்த தனுஷ்ன்ற பையன் பேசுகிறான். சங்கர் வந்து கேட்குறாரு, ஏன்டா என் கூட தான் இருந்த, இப்போ நீ திடீர்னு விலகி கம்யூனிஸ்ட் கட்சி ராமச்சந்திரன் அண்ணன் கட்சியில் ஏன்டா போய் சேர்ந்துட்ட, நாங்கள் என்னடா உங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்றபோது, ஆனால் உங்க கூடலாம் சேர்ந்தா நான் எங்களால் உருப்பிட முடியாது, முன்னேற முடியாது, நீ தான் பெரிய ஆள் ஆகிட்டு போகிற, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ராமச்சந்திரனே எங்களுக்கு சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அசைன்மெண்ட் நாங்கள் செஞ்சிங்கன்னா நான் உன்னோட பெரிய ஆள் தானா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். அது ரெக்கார்டு வந்து ரவிசங்கர் வந்து எனக்கு காட்டுறாரு. நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பசங்கள்லாம் பாடுறா இப்படி போய் வீணாக கெட்டு போகுதுங்க, இப்படி நம்ம கூட இருந்துக்குன்னு திடீர்னு அவங்க கூட சேர்ந்துக்குன்னு இப்படி பசங்க தப்பான வழி போகிறன்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு உடனே அவன் தனுஷ் இருந்துக்கு என்னடா உங்கள் ஒன்றா சங்கர் கேட்குறாரு, உங்கள் ஒன்றா அசைன்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா என்னடா அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சங்கர் கேட்குறாரு. அதுக்கு தனுஷ்ன்ற பையன் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறான்னா அதை செஞ்சேன்னா நானும் இந்த ஏரியாவில் பெரிய ஆள் தான் சொல்லி தனுஷ் சொல்கிறான். அப்போ உங்கள் ஒன்று என்னை கொலை பண்ண சொல்ல நீ என்னையும் கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு சங்கர் கேட்குறாரு. ஆனால் உன்னை மட்டும் இல்லைனா உங்கள் ஒன்றா உன் பின்னாடிக்கிற யார் இருந்தாலும் நான் வெட்டுவேனா அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்கிறாரு. இல்லை, இப்போ சங்கர் வந்து உங்கள் அண்ணன் குறிப்பிட்றாரு இல்லையா, அது யார் உங்கள் அந்த அண்ணன் வந்து தி.க. குமார் அண்ணன். சங்கர் சொல்கிறது வந்து டிஆரை சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் வந்து டிஆர் ராமச்சந்திரன் எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏ இருக்கார். அவர் எந்த தொகுதி எம்எல்ஏ? அவர் தளி சட்டமன்ற தொகுதி அவர் எம்எல்ஏ. அவர் அவங்க ஒன்றுன்னு சொல்கிறது வந்து அந்த தனுஷ்ன்ற பையன் வந்து இவர் சங்கர் வந்து கேட்குறது ராமச்சந்திரனை தான் கேட்குறாரு. அது இவன் வந்து ஒன்றை வந்து உனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா, என்னை கொலை பண்ணி சொல்ல கூட நீ யாருனாலும் கொலை பண்ணிடுவான், யாருனாலும் கொலை பண்ணா, ஆனால் உன்னையும் வெட்டுவேன் உங்கள் ஒன்னனையும் வெட்டுவேனா அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்கன்னா 17/7 மாதம் அந்த டேட்டில் சங்கர் கூட உரையாடி நிற்கிறது அந்த ரெக்கார்டு போலீஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா இவன் பேசினுக்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவங்க சங்கர் வந்து கேட்குறான், ஏன்டா இப்படி தப்பான வழி போகிறீங்க, இதெல்லாம் தப்பு, அது தேவையில்லாத வழிடா, உனக்கு பெரிய ஆள் ஆகினா நீனே ஆகிட்டு போ, நானே என் கட்சியில் வா, நானே சேர்த்து விட்றேன், நானே விளம்பரம் பண்ணுறேன், உன்னை இந்த பகுதியில் பெரிய ஆள் ஆக்குறேன் வாடான்னு சொல்லி சங்கர் சொல்கிறான். உங்க கூடலாம் சேர்ந்து நான் செய்யணும் ஒன்றும் அவசியம் இல்லைண்ணா, அந்த அசைன்மெண்ட் செஞ்சு முடிச்சுட்டு நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் பாருனான்னு சொல்லி இந்த பையன் வாக்குவாதம் பண்ணுறான். சங்கர் சில பல கேள்வி கேட்குறாரு, இப்படி வீணாக அழிஞ்சு போகிறீங்களே, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, தப்பான வழி போகான்னு சொல்லி சங்கர் வந்து அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் நீ பெரிய ஆளானவல்ல,
உனக்கும் மேலே நான் பெரிய ஆளையை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு சங்கர் அந்த பையன் ஹார்ஸாக பேசுகிறான். அந்த ரெக்கார்டு என்கிட்ட சங்கர், ரவிசங்கர் இறந்து போனவர் எனக்கு போட்டு காட்டுறாரு. இந்த பசங்க வீணாக தவறான வழியில் போகிறாங்கடா. இல்லைங்க, எனக்கான கேள்வி என்னன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற கட்சியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் அப்படிங்கிறதும் மக்களுக்கான ஒரு இயக்கம். அப்படி இருக்கும்பொழுது இது அங்கே தவறான ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, எந்த மாதிரியான சூழலில் அது நீங்கள் தவறு, எந்த மாதிரியான சூழலில் அது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு படுது? எதன் அடிப்படையில் நீங்கள் அங்கே போனால் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்யூனிசம்ன்றது நம்ம இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சது மக்களுக்காக போராடுற கட்சின்னு தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வாழன்றதுக்காக யார் வேணாலும் கொல்லுவாங்க, அவங்க அடையணுன்னா யார் வேணாலும் அழிப்பாங்க. அப்படி தான் அழிச்சு தான் முன்னேறி நிற்கிறாங்களே தவிர, நிறைய பேர் வாழ வச்சுன்னுக்கிறான்றதோட அந்த வாழ வச்சுன்னுக்கிறன்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழிச்சு தான் முன்னேறிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்னாலே இந்த பக்கம் பயம் தான் வருமா தவிர, கம்யூனிஸ்ட்னாலே நம்மளை பாதுகாப்பான்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பகுதியில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கம்யூனிஸ்ட் ஆமாம், இந்த பகுதியில் நல்ல பேர், அவங்க தொகுதியில் நல்ல பேர் இருக்கும். அதே அவங்கள விட்டு அவங்களுக்கு உண்டானவங்களுக்கு மட்டும் அவங்க நல்லது செய்வாங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க தொகுதி நீங்கள் சொல்கிறது தளி சொல்கிறீங்களா? தளி, ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு ஒரு தொகுதியாக தான் இருக்குது. பாதுகாப்புன்னா அதான் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு, மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ திக கட்சியில் இருந்தார் குமார், இவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தலையை துண்டிச்சிட்டாங்க பழனியான்ற அவரை. இன்னும் நிறைய படுகொலைகள்லாம் கம்யூனிஸ்ட் சார்ந்தமாக நடந்திருக்கு. இந்த இடத்துல இந்த கொலை இல்லாமல் இதற்கு முன்பு நிறைய கொலைகள் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நிறைய படுகொலைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய கோர்ட்லேயும் போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கொலைகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் தோழர்கள் சார்ந்த அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டதா, இல்லை வெவ்வேறு கொலை வழக்குகளை பற்றி நீங்கள் இதில் பேசுகிறீங்களா? கொலைகள் அந்த கம்யூனிஸ்ட் சார்ந்தப்பட்ட அந்த கட்சியில் இருக்கிறவங்கள தான் இவங்க கட்சிக்காக தான் செஞ்சுருப்பாங்க. இவங்க அண்ணா டிஆர் கூட இருக்கிறவங்கள தான் செஞ்சுருப்பாங்க. ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக திரும்ப கேட்குறேன்னா, இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா, தோழர் வேடியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து நமக்கு நேர்காணல் கொடுக்குறாரு. புறக்காவல் நிலையத்தில் வச்சுட்டு இவங்க கிட்ட ஒரு அந்த ரவிசங்கருடைய மனைவி சதீஷ் பிரியான்றவங்க, அவங்களோட நண்பர்கள் உறவினரும் 4-5 பேர்கிட்ட ஒரு 161 வாக்குமூலம் ஒன்று பதிவு பண்ணுறாங்க. அதில் இவங்க எல்லாருமே இந்த சந்தேகத்தை வலுவாக வச்சுருக்காங்க. காவல்துறை வாங்கின வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம இதையெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஒரு ரொம்ப நாளாக ஒரு 30 ஆண்டு காலம் நம்ம அந்த பகுதியை கவனிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு 20 ஆண்டு காலம் ஒன்றுபட்ட தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருக்கும்போது நம்ம பெரியார் திராவிட கழகத்தில் செயல்படும்போது அவர் எங்கள் தோழர் பழனி கொலை செய்யப்படும் போதும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ இந்த தொடர் நடவடிக்கைகள் நம்ம கண்காணிக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த செய்திகளை எல்லாம் சுட்டி காட்டி நம்ம செங்களம் வலையொலியில் தான் ஒரு நேர்காணல் கொடுத்தோம். அது அடிப்படையில் உடனே மாநில செயலாளர் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் என்னை கண்டிச்சு ஒரு 2 பக்க அறிக்கை வெளியிடுறாரு. என்ன கண்டிச்சு உங்க பேரெல்லாம் பேரை குறிப்பிட்டு தான் செங்களம் வலையொலியை குறிப்பிட்டு என்னுடைய பேர் வேடியப்பன்ற பேரை குறிப்பிட்டு ஒரு எழுத்துருவான ஒரு ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் மாநில செயலாளராக பொறுப்பேற்று முதல் அறிக்கை அதுதான். எனக்கு எதிராக கூட என்னை கண்டிச்சு கொடுத்தாருன்றதை விட ஒரு மிகப்பெரிய குற்றப்பின்னணியுடைய ஒரு நபரை ஆதரிச்சு அவர் வந்து 24 மக்களும் 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கிறவர், மக்களுக்காகவே செயல்படுறாரு அப்படின்ட்டு ஒரு குற்றப்பின்னணி கொண்டவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அது ஒரு காணொலியாகவும் வெளியிட்டிருக்காரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். அவர் அதில் குறிப்பிட்ட விஷயங்கள், நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் சார்ந்த வீரபாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து முழுக்க சித்தரிக்கப்பட்ட ஒரு தவறான தகவல்களை இவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்திகளை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியும், எம்எல்ஏ ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் அப்படிங்கிறதையும் வந்து அவர் மிக அழுத்தமாக சொல்கிறார். அவர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இவங்க வந்து இந்த அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் ஒரு மீடியாவில் வெளியில் வந்து, ஒரு பத்திரிகையில் வெளியில் வந்து, இது ஒரு நடந்த சம்பவத்தை இல்லைன்னா அவங்களால எப்படி இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியுது? ஏங்க, நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்களுக்கு பக்கத்தில் தான் அவங்க ஊர் இருக்குது, அண்ணன் ராமச்சந்திர ஊர். நாங்கள் நகையும் சதியுமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இவர் எங்கேருந்து உக்காந்துக்குன்னு பார்த்துட்டு மாதிரி இவர் நல்லவர்னு சொல்ல, இவர் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா இவர் என்ன உக்காந்து பார்த்துட்டு நடக்கிறா. இந்த பிரச்சனை நடக்கிறது எப்படி நடக்குதுன்னா,
இவங்க சங்கர் கூட இருக்கும்போது இந்த பிரச்சனை நடக்கலை. இவங்க வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக எப்போ திரும்புகிறாங்கன்னா, அண்ணன் ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவங்க கட்சியில் போய் இணைஞ்சி அவருடைய பேரெல்லாம் பச்சை குத்து நிற்கிறாங்க ராமச்சந்திரன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பச்சை குத்தி சேர்ந்தால் இந்த பையன் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து உடனே சங்கர் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது தான் இவன் சங்கருக்கு அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி இவங்ககிட்டே வேலை செஞ்சு இவங்க சாப்பாடே சாப்பிட்டு இவங்ககிட்டே இருந்த பசங்க தான். அவங்க வந்த பின்னாடி தான் இவங்களோட வார்த்தைகள், பேச்சுக்கள், இவங்களுடைய எல்லா தோற்றமும் மாறுது. சங்கருக்கு ஆப்போசிட்டாக மாறுது. ஏன்னா சங்கர் இந்த தமிழக வாழ் உரிமை கட்சியில் இந்த பக்கத்தில் நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஆள். இப்போ 28ஆம் தேதி நடக்க வேண்டிய கட்சியில் ஒரு 2000 பேர் அவர் தலைமையில் சேர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் எந்த விதமான குடுப்பல் வாங்கலுமே இல்லை. இவங்களை கேட்டால் 2000 ரூபாய் எனக்கு பணம் தரணும் 10,000, அதனால தான் கேட்டோம், கொடுக்கல, அதனால தான் வெட்டணும்னு சொல்கிறாங்க. ஏங்க இவன் போயிட்டு 2 மாதம் வேலை செய்கிறாங்க பசங்க. வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லி விலகி போயிடுறாங்க. முன்கூட்டியே பணம் வாங்கிறவங்க, சீட்டுக்கு அதுக்குன்னு சொல்லி பணம் வாங்கிடுவாங்க அந்த பசங்க. இவங்களுக்கு 4 இடத்துல ஹோட்டல் வச்சுட்டு பேலன்ஸ் வச்சு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. 3 நேரமும் கறி சோறு தான் சாப்பிடுவாங்க அந்த பசங்க. அவ்வளோ செல்வாக்காக வளர்த்த சங்கரை இவங்க அந்த ராமச்சந்திரன் கிட்ட போன பின்னாடி இவங்களுக்கு அகைன்ஸ்டாக திரும்புகிறாங்கன்னா ஏன் திரும்புகிறாங்க இவங்க? அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ இவர் இந்த இடத்துல இவர் வளர்ந்து வர்றது இவங்களுக்கு பிடிக்கல இல்லையா? அதனால தான் இவங்க அகைன்ஸ்ட் திருப்புறாங்க. இந்த பையன் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ராமச்சந்திரன்? அந்த அசைன்மெண்ட் நான் செஞ்ச பின்னாடி நானும் உன்னோட பெரிய ஆளை காட்டுறேன், உன்னோட டானாயை காட்டுறேன் அப்படின்னு சொல்ல இந்த பசங்க அடிக்கடி பேசுகிறது. இந்த ஏரியாவில் நம்மளா எல்லாருக்கும் பயம் வரணும், நம்மன்னா ஒரு டான் ஆகணும், இந்த வழியில் நம்மளை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும்னு சொல்லி தான் இந்த பசங்க பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இதுக்கு எல்லாருமே சாட்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க பேசின்னு திரும்புறது, இவங்க வெட்டுறதுக்கு முன்னாடியெல்லாம் கத்தியெல்லாம் எடுத்துன்னு திரும்பி காட்டினு திரும்பினுக்கிறாங்க அந்த பசங்க. அதுக்கும் சாட்சி இருக்காங்க. இவ்வளோ பண்ணியும் இந்த பசங்க ராமச்சந்திரன் நல்லவங்கன்னு சொல்லி அவங்க கீழே இருக்கட்டும், அதுக்கு ஒரு பக்கம். ஆனால் இந்த பசங்க அதுக்கப்புறம் தானே இவங்க கூட இருந்தபோது எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனால் அங்கே போய் சேர்ந்த பின்னாடி தானே இவங்க ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ தோழர் வேல்முருகன் அவர்கள் அவரு என்ன சொன்னார்? இதை பற்றி அவருடைய கண்டன அறிக்கைகள் கொடுத்தாரா? அவருடைய நிலைப்பாடு இதில் எப்படி இருக்கு? அவரு நிறைய கண்டனம் தெரிவிச்சுன்னுக்கிறாரு. இந்த மாதிரி கொலை நிறைய நடந்துனுக்குது. அதுக்கு அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும். இது தடுத்து நிறுத்தப்படணும். இந்த மாதிரி கொலைகள் மேற்கொண்டு நடக்கக்கூடாது. அதாவது ஒரு ஆளை பட்டப்பகலில் நடு ரோட்டில் துரத்தி வெட்டுற அளவுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த துணிச்சல் எல்லாம் கிடையாது. இவங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்ந்த பின்னாடி தான் துணிச்சலே உங்களுக்கு வருது. அப்போ அழுத்தமாக சொல்கிறீங்க அது கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் பண்ணியிருக்காங்கிறத மிக அழுத்தமாக சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அவங்க பின்புலத்தில் அவங்க இருக்காங்க. இது என்ன காரணம் ஏது காரணம்னு சொல்லி விசாரித்து கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் காவல்துறை சுல்தான்ற சார் எஸ்ஐ இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நான் யாராக இருந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லினுக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாங்களும் சரிங்க சார் உங்களை நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். கண்டிப்பாக அவர் ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா அவர் இந்த பகுதியில் நேர்மையான அதிகாரி தான். பார்க்குறோங்க, நாங்கள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறோம். மேற்கொண்டு இது பின்னாடி யார் இருக்கான்? வெறும் 10,000 ரூபாய்க்கு யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. இவங்க கூலிக்காக வந்திருக்காங்க. இந்த பசங்க ஏற்கனவே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சரவணன் சொல்லிட்டு தருமபுரியில் வாஜியாராக இருக்கான். அந்த ஆளுக்கிட்ட பல லட்சம் அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக நான் பல லட்சம் இந்த பசங்க வாங்கி தின்னுக்கிறாங்க. அவன் சொல்கிற அந்த சரவணன் சொல்கிற ஆளை நான் வெட்டி தரேன்னு சொல்லி இந்த தனுஷ், ஆதி, இந்த ரக்ஷித்ன்ற பையன்லாம் ஏற்கனவே பேசினுக்கிறாங்க. லாரி, கேடிஎம் பைக்குங்க, அதுக்கப்புறமா பிக்கப்பு, இதெல்லாம் அந்த சரவணன்ற ஆள் வாங்கி கொடுத்துனுக்குறான். எதுக்காகன்னா அந்த ஆள் யாரோ உள்ளே போட்டு தப்பான போக்சோ சட்டத்தில் என்ன உள்ளே தள்ளிட்டாங்க, உள்ளே தள்ளின வெட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்க இந்த சரவணன்ற ஆள் இந்த பசங்க மாடு திருடி உள்ளே போகிறாங்க. யார்? இந்த தனுஷ்ன்ற பையன் மாடு திருடி உள்ளே போகிறான். அந்த ஆள் போக்சோ சட்டத்தில் உள்ளே வராங்க தருமபுரி பழைய இதில் ஜெயிலில். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் ஆகுறாங்க. 2 பேரும் மீட் ஆகி இந்த சரவணன் நான் இப்படி பொய்யான வழக்கு எம்எல் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனுஷ்ன்ற பையன்கிட்ட பேசுகிறான். அதுக்கப்புறம் பேசினோடனே இந்த தனுஷ்ன்ற அண்ணா நான் வெளியே வாங்க, உனக்கு யார் பொய்யான வழக்கு போட்டாங்களோ அவங்கள நான் உங்களுக்கு வெட்டி அவனை கொலை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரினான்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் அந்த வாஜர்கிட்டேருந்து இந்த தனுஷ்க்கு வந்துனுக்குது. லாரி வந்துனுக்குது, பிக்கப் வந்துனுக்குது, கேடிஎம் பைக்கிங் வந்துனுக்குது. இவனுக்கு புதுசாக வாங்கி தந்துனுக்கிறான் அந்த சரவணன் சொல்கிற அந்த வாத்தியார். அவங்கள விசாரிச்சிங்கன்னா இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த பசங்க இப்படி கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சங்கருக்கு இந்த நியூஸ் வருது. சரி, சங்கர் அந்த வாஜர்கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா சின்ன பசங்களை வச்சு இப்படியெல்லாம் பண்ணி உட்காந்துக்கிறீங்க, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட ரவிசங்கர் பேசுகிறாரு. ரவிசங்கர் பேசும்போது அந்த ஆள் ஓகே ரைட்டு, நீ அந்த தனுஷ்கிட்ட இப்போ உடனே உண்மை தெரிஞ்சிச்சு, நீங்கள் என் பொருள் நான் கொடுத்து 20 லட்ச ரூபா பணம் இது எல்லாமே திருப்பி என்கிட்ட எடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுக்கிட்ட அந்த வாத்தியார் சரவணன்ற ஆள் கேட்குறாரு. கேட்கும்போது இவங்க சரவணன் இதுக்கு காரணம் யார், நாம் இவங்ககிட்ட 5-10 வாங்கி பிடிங்கி தின்னுந்தோம், இப்போ சங்கர் இதை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு இந்த பசங்களுக்கெல்லாம் கோவம் வருது.
கோவம் வந்து போய் ராமச்சந்திரன் கட்சியில் சேர்றாரு. சேர்ந்துட்டு உடனே சங்கருக்குள்ள ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக திரும்புகிறாங்க. திரும்பிட்டு இப்போ ராமச்சந்திரன் எனக்கு இன்னும் பக்கபலமாக இருக்கிறாரு, நான் உன்னையும் சரி உன் பின்னாடி இருக்கிற யாருனாலும் சரி நான் போட்டு நான் உன்னோட பெரிய ஆள் காட்டணும்னு சொல்லி தனுஷ்ன்ற பையன்லாம் பேசியிருக்கான். இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. சங்கர் என்கிட்ட ரெக்கார்டு காட்டினாரு. இப்போ அந்த ரெக்கார்டு அவர் செல்லில் பார்த்தா இல்லை. ஏன்னா அன்றைக்கி கொலை செய்யப்பட்ட போது அவர் செல்லில் இருக்கிற சிம்மை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கிற சில தகவலாம் அழிச்சுன்னுக்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம். நேரடியாக பல முறை மிரட்டியிருக்காங்க. இவங்க காவல்துறை சொல்கிற காரணம் இதில் உண்மை கிடையாது. அது கூலிக்கு இவங்க வேலை செஞ்சு சம்பள பணம் கொடுக்கல, சம்பளம் பாய்க்கு இருந்தது, அது 10,000 20,000 அதுக்காக போயிட்டு திட்டம் போட்டு கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க யார் பின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போன்ல பேசினது, போன்ல சொன்ன செய்திகள், போன் காலை எடுத்தாவே இந்த தகவல் பூரா வந்துடும். ரவிசங்கர் அவர்களது அந்த கொலைக்கு பின்பு அவர்களது குடும்பத்திற்கு வந்து உரிய பாதுகாப்பு வந்து காவல்துறையிலேருந்து கொடுக்கப்படுதா? இருக்காங்க. காலையில் சாயங்காலம் 2 காவல்துறை போட்டிருக்காங்க. அவங்க வேலை செய்கிறாங்க, பண்ண வச்சுருக்காங்க. அங்கே 2 காவல்துறை காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க. இங்கே வீட்டுக்கிட்டையும் பாதுகாப்பு வந்து டெய்லியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்து விசாரிக்கிறாங்க, பார்த்துட்டு தான் போகிறாங்க. விசாரணைகள் வந்து நேர்மையாக போயிட்டுருக்குங்கிறதுல உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கு? இல்லை, விசாரணை ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி காவல்துறைக்கிட்ட போய் கேட்குறோம், சார் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நிலைமை இருக்குது, இந்த நிலைமை போயிருக்கு, நீங்கள் சேர்க்குற மாதிரி ஒரே நாளைக்கு எல்லாருமே ஆதாரம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது, நாங்கள் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரவிசங்கர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் உரிய நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து சங்கலத்தின் மூலியமாக வலியுறுத்தி நாங்களும் கேட்டுக்கிறோம். நன்றிங்க. நன்றி. ரவிசங்கரோட மனைவி சொல்றதே ஒரு அரசியல் காரணம் தான் சொல்றாங்க. எங்களிடம் தர்மன், பொன்னுசாமி, பெருமாள், தனுஷ் ஆகியோர் வேலை செய்தனர். அவர்கள் திடீரென வேலை விட்டு ராமச்சந்திரனிடம் போய் சேர்ந்து கொண்டனர். அவருடன் சேர்ந்த பிறகுதான் என் கணவர் அவர்கள் மிரட்டத் தொடங்கினார்கள். அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் என் கணவர் வளர்ந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த கொலை நடந்துள்ளது அப்படின்னு அவர் கொலையான சதீஷ் பிரியா சொல்றாங்க. வீடியோவிலே அதான் சொல்லியிருக்காங்க. நம்ம செங்கலத்துக்கும் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? சத்யபிரியா. கொலையான ரவிசங்கர் அவர்களுக்கு நீங்கள் என்ன வேணும்? ரவிசங்கரோட ஒய்ஃப் நான். இந்த கொலை வந்து தொழில் முனைவு காரணமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய அறிக்கைங்கிறது வேறு, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் வெளிவந்த தகவல்கள் அப்படிங்கிறது அது வேறு மாதிரி இருக்குது. உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பசங்க 2 பேர் கொடுத்துருக்கிறது வந்து பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்சினால தான் உருவாகுது இந்த பிரச்சனை. வந்து யார் 2 பசங்க, அவங்களுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம், எதன் அடிப்படையில் இது நடத்தப்பட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு புரியும் இல்லையா? ஆதின்றவங்க வந்து எங்ககிட்ட வேலை செஞ்சுருந்தாங்க. வேலை செஞ்ச கூலிக்காக தான் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. வேலை செஞ்சிருந்தபோது அவங்க காசெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு சரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்தாங்க. வாழ்வுரிமை கட்சியில் இருந்தபோது எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த கட்சிக்கு போயிட்டு வந்தாங்க. வாழ்வுரிமை கட்சிக்கு வாழ்வுரிமை கட்சியில் இருந்தாங்க. அவங்க அதில் கொஞ்சம் ஒரு கட்சி பதவின்ற பேரில் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் வந்து இந்த பசங்க வந்து எங்களான வேலை செஞ்சுருந்தப்போ 2 டைம் அவங்க கட்சிக்கு போயிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னன்னு கேட்குறாங்க, ஏன் கூட இருந்துக்குன்னு எதுக்காக அந்த கட்சிக்கு போகிறீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டும்போது கையில் வேறு பச்சை குத்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஏன் என் கூட இருந்துக்குன்னு அந்த கட்சிக்கு போய் ஏன் கையில் பச்சை குத்திருக்கீங்கன்னு கேட்டும்போது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அந்த அண்ணன் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வந்து செஞ்சால் என்னை இந்த ஏரியாவிலே டான் ஆக்கிடுவேன்ற மாதிரி சொன்னிருக்காங்க. இந்த ஏரியாவில் நான் டான் ஆகிட்டேன்னா அப்போ நீ என்னையும் போட சொன்னியா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் வந்து என்னையும் போட சொன்னியா, நீ போடுவியான்னு கேட்டுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆமாம் நான் அந்த வேலையும் செய்வோம், இன்னும் அதுக்கு மேலேயும் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 பேரும் பேசி வாக்குவாதமாக வருது. வாக்குவாதமாக இருந்தபோது எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ என்னையே போடுவியா பார்க்கலாம் இருன்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருக்காங்க. கேட்டும்போது இல்லை நான் உன்னையும் போடுவோம் ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த ரெக்கார்டு வந்து நைட்டு 9 மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட காமடிக்கிறாங்க. செல்லில் அந்த ரெக்கார்டு இருந்துச்சு.
அதில் இவங்க கட்சிக்கார அந்த 4 பசங்க சேர்ந்துக்குன்னு கட்சி தோள் மேலே கை போட்டிருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னாந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறதுனால என்ன பின்விளைவுகள் வரும்? எதனால இது நடந்தது? நடத்தப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன? இதற்கு முன்பு கொலை மிரட்டல்கள் ஏதாவது இவருக்கு வந்திருந்ததா? ஏரியாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த எங்கள் வீட்டுக்காரர் இங்கே நிறைய பசங்க சேர்த்திருந்தாங்க. இவர் தலைமையில் 2000 பேர் இருந்தாங்க. அந்த 2000 பேர் இருக்காங்களே, இவங்க கொஞ்சம் வளர்ந்து வராங்களே என்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இவங்க வளர்ந்து போனால் நம்ம இதில் கீழே இறக்கிடுவாங்கன்னு ஒரு ஆணவத்தில் இதுன்ட்டாங்க. இப்போ நம்ம குவாரி சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு கேஸ் கொடுத்ததாகவும் அதற்கு பின்பு இந்த மாதிரி நடத்தப்பட்டதாகவும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசியிருக்காருங்களா? அதை பற்றிய தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அது எங்கள் வீட்டுக்காரர் இந்த குவாரை பசங்களுக்கு கண்ணில் ஏதோ தூசி வைக்காதுன்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் போய் பேசியிருக்காங்க. பேசினது எங்கள் வீட்டில் சொன்னாங்க. செஞ்சிட்டு இருக்கவங்க யாரு, என்ன ஏதுன்னு தெரியுமாம்மா? குவாரி சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு தெரியுமா? டி ராமச்சந்திரன் உங்கள் குரூப் அந்த குவாரை எடுத்து நடத்துகிறதாக சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட சொன்னாங்க. இப்போ நம்மளுடைய செங்கலம் வலையொலியில் நீங்கள் பேசி நீங்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை மையப்படுத்தி தொடர் வீடியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நமக்கு ஒரு காணொலி கொடுத்துருந்தாங்க. அந்த நேர்காணலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல தகவல்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை சார்ந்த நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது முழுமையாக சித்தரிக்கப்பட்டு அவர் மீது சுமத்தப்படக்கூடிய பழி, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் வீட்டுக்காரர் அந்த கட்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்ந்த அப்புறங்கள் தான் இந்த மிரட்டல் அவங்க எங்கள் வீட்டுக்காருக்கு வருது. இதற்கு முன்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு இல்லை. இதுக்கு முன்பு எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் தான் இருந்தார்.